காலையிலேயே ஒரு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணவங்களும் கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு உளுந்து. இது 2யுமே 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால மிக்சியிலேயே அரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டிங்கன்னா, உப்பு போட்டு கையில் கலக்கி வச்சுட்டிங்கன்னா நல்லா புளிச்சிரும். அதை எடுத்து நம்ம இட்லி சுட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட நம்ம வீட்டில் சட்னி, சாம்பார் என்ன வைக்கிறோமோ அதோடு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சௌசௌ சாம்பார் செஞ்சுருக்கேன். இதுலேயே நிறைய பருப்பு போட்டு திக்கான குழம்பா நான் செஞ்சுருக்கேன். இந்த சாம்பார்லேயே பருப்பு நிறையா இருக்குது. சேம் டைம் இந்த காயும் நிறையா வச்சுருக்கேன். சௌசௌ நிறையா கட் பண்ணி போட்டு. இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீனும் இருக்கும். தேவையான அளவுக்கு ஃபைபரும் இந்த காயிலிருந்து கிடச்சிரும். இதோட நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது பொரியல் இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக வெயிட் லாஸ்